ஹலோ ஃபோக்ஸ், பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெட்வொர்க் பேசிக்ஸ் பார்ட் 3. அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பார்ட் 2 பார்த்தோம். அதோட குவிஸ் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஆன்சரை அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 3க்கு போகலாம். லைக், வாட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இஸ் டிஃபைன்டு பை டூ கம்ப்யூட்டர்ஸ் தட் கேன் போத் சென்ட் அண்ட் ரிசீவர் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் ரிசோர்ஸஸ் கேட்குறாங்க. பியர் டு பியர் நெட்வொர்க்ஸ் அதுதான் நம்ம ஆன்சர். கைஸ், இப்போ ஏற்கனவே நீங்கள் இந்த ஆன்சர்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர். பிகாஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் தியரி பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் ரெடி பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்ட் 3ல இதே மாதிரி குவிஸ் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். ரைட், ஓகே. செகண்ட் கொஷின் என்ன பார்க்கலாம்னா, ஹோம் யூசர்ஸ் இஸ் லுக்கிங் ஃபார் ஏ ஐஎஸ்பி கனெக்ஷன் that provide high-speed digital transmission over regular phone lines. What ISP connections types should be used? Okay. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ். ஓகே, அதுக்கு தான் அந்த ஆன்சர். அண்ட் தென் தேர்ட் ஒன் கொஷின் பார்த்தீங்கன்னா என்னன்னா, வாட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் குட் பி பெஸ்ட் ஆஃப் ஏ ரெசிடென்ஸ் இன் ஏ ரிமோட் ஏரியா வித்தவுட் மொபைல் ஃபோன் கவர் ஆர் ஒயர்டு கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சேட்டிலைட். யா, அண்ட் தென் இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னு நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். விச் டிவைஸ் இஸ் ஏ இன்டர்மீடியட் டிவைஸ்னா ஃபயர்வால் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் விச் டேர்ம் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த நெட்வொர்க் டிவைஸ் வித் த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அதர் டிவைஸ். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்வர். அண்ட் தென் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் தி பியர் டு பியர் நெட்வொர்க் மாடல்? இதுக்கு ஈஸி டு செட்டப்ஸ், இது காம்ப்ளெக்சிட்டிலாம் கிடையாது. அண்ட் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்கபிள். அண்ட் தென் யா கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கு போகலாம். யா, இட்ஸ் டேக் எ டைம். யா கைஸ், த டாபிக் வாஸ் இஸ் நெட்வொர்க்கில் பேசிக்ஸ் பார்ட் 3 ஒயர்லெஸ் நெட்வொர்க்ஸ். அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒயர்லெஸ் நெட்வொர்க்னால் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்குது. ஒயர்லெஸ் ஜிபிஎஸ், ஒய்ஃபை, அண்ட் தென் ப்ளூடூத், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஃப்சி. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். யா, ஃபஸ்ட்டு ஒன்று ஜிபிஎஸ். ஓகே, வாட் இஸ் மீன்ஸ் டெல் யுவர் ஃபோன் எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர் ஆன் த எர்த். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ உங்கள் ஃபோன் ட்ராக் பண்ணணும், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ட்ராக் பண்ணும் ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் வாட் எவர். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பைக் சேஃப்டியாக இருக்கணும். அதுக்கு இப்போ எதனா மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா உங்கள் பைக் எங்கே எக்ஸாக்டாக இருக்குது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஜிபிஎஸ் வச்சு அதை உங்கள் ஃபோனுக்கு ட்ராக்கர் செட் பண்ணி அவங்களோட சேட்டலைட் மூலிமா சிக்னல்ஸ் காட்டிகிட்டே இருக்கும், உங்கள் பைக் எங்கே போகுது, மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் கூகுள் மேப்ஸ், லொக்கேஷன்ஸ், ட்ராக்கிங் ஆப். இதான் நான் ட்ராக்கிங் ஆப் சொன்ன மாதிரி அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதுதான் ஜிபிஎஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. ஓகே, ஒய்ஃபை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிவைஸ் கனெக்ட் யுவர் ஃபோன்ஸ் டு இன்டர்நெட் வித்தவுட் யூஸிங் மொபைல் டேட்டா. நீங்கள் இப்போது மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஃபாஸ்ட் அவ்வளோவா ஸ்பீடு கிடைக்காது. நீங்கள் தனியாக ஒய்ஃபை யூஸ் பண்ணீங்க. ஒய்ஃபை எதுக்கு யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்ப்பரேட் நெட்வொர்க்ஸ், அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் அட் அ டைமில் யூஸ் பண்ணணும் அந்த கேஜெட்ஸ் இன்டர்நெட் ஆன்லைன் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒய்ஃபை கம்பல்சரி தேவை. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் இட்ஸ் ஒர்க். ஓகே, இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். யுவர் ஃபோன் கனெக்ட் டு நியர்லி ஒய்ஃபை routers ஆர் ஏ ஒன்ஸ் அட் யூர் ஹோம், ஆஃபீஸ் ஆர் காஃபி ஷாப் ஓ ஹாட்ஸ்பாட்ஸ் எவ்ரிதிங். அண்ட் தென் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒர்க் வென் யூ ஆர் வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் தி ரவுட்டர்ஸ், யூஸ்வலி இன்சைட் இன் த சேம் பில்டிங். அதாவது இப்போ பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸாம்பிள்னா ஒய்ஃபை நீங்கள் வீட்டில் ஹாலில் வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். டெரஸில் போனாலும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இல்லைனா உங்களை நெக்ஸ்ட் வீட்டுக்கு போனாலும் கிடைக்கிறதுக்கு டவர் கம்மியாகும், ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஒய்ஃபை கிட்டே இருக்கும்போது தான் அந்த ரேஞ்சு
ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஆக்சஸ் வந்து அதிகமா கிடைக்கும். நீங்க எவ்வளோ தூரம் போறீங்களோ, அவ்வளோ தூரம் வந்து அந்த ரேஞ்ச் கம்மியாகும். ஆக்சஸ் எம்பிபிஎஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் டவுன்லோட் ஆகும். மீன்ஸ் எதனா ஃபைல்ஸோ, சம்திங் எதனா வீடியோஸ் பார்க்கறதா இருந்தாலும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் கேஸ் வந்து ப்ரௌசிங்ஸ் ஆர் வாட்சிங் வீடியோஸ் வாட்டெவர். யூசிங் ஆப்ஸ் அண்ட் தென் வித்தவுட் ஸ்பெண்டிங் மொபைல் டேட்டா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, ப்ளூடூத். ப்ளூடூத் இட்ஸ் மீன்ஸ் கனெக்ட் யுவர் ஃபோன்ஸ் நியர்பை ஆக்சஸ் வயர்லெஸ். லைக் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃபைல்ஸ் ஷேர் பண்ணணும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை ஷேர் வாட்டெவர் நெறைய வந்துருச்சு ஆப்லாம். மோஸ்ட்லி அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஷேர்ல தான் பண்ணுவாங்க. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஹெல்ப்ஃபுல். அத வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் எ ரேஞ்ச் அதாவது 10 ஃபீட் ஆர் 5 ஃபீட்ல இருக்கும்போது தான் வந்து டேட்டாவோ, டிவைஸோ சம்திங் எதனா ஷேர் பண்ண முடியும். Sending data between device over the shortest distance within the same room. லைக் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஒருத்தர் மூவிஸ் டவுன்லோட் பண்ணா, அத வந்து ப்ளூடூத் வழியாவோ சம்திங் நியர்பை ஷேரோ சம்திங் அது அது வழியாவோ வந்து வந்து சென்ட் பண்ணுவாங்க மூவிஸ்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நியரா இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்பீடா டவுன்லோட் ஆகும். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலி 10 மீட்டர்ஸ் கரெக்ட்டா சொன்ன மாரி தான். அதுக்கப்புறம் வந்து யூஸ் கேஸ் வந்து கனெக்டிங் ஹெட்ஃபோன், ஸ்பீக்கர், ஸ்மார்ட் வாட்சஸ் சம்திங் வாட்டெவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்டெப் நீங்க ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கும்போது உங்களோட ஸ்டெப்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுதுல்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்க ஃபோனுக்கு காட்டுது. அது த்ரூ தி ப்ளூடூத் மூலியமா தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து லைக் உங்க ஃபோன் வந்து ரிங் அடிக்குது. அதனால அந்த டைம்ல உங்களால ஃபோன்ல எதுவும் பண்ண முடியல. அதனால நீங்க வந்து கையில வந்து ஸ்வைப் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாம். அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ தி ப்ளூடூத் மூலியமா தான். போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் கனெக்ட் மல்டிபிள் டிவைஸ் அட் எ ஒன்ஸ். இட்ஸ் சொல்லியிருக்காங்க. இத பாருங்க அது மாரி தான். லைக் இங்க இமேஜ் இருக்கு பாருங்க. இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்எஃப்சி நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன்ஸ் லைக் வாட் இஸ் மீன்ஸ் ஆல்வேஸ் வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் டச்சிங் லைக் இட்ஸ் ஒர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் லைக் நீங்க வந்து ஒரு ஒரு கடையில போய் நீங்க ஒரு டிரான்சாக்ட் பண்றீங்க. ஜிபே ஆர் ஃபோன்பே வாட்டெவர். அந்த ஒரு கியூஆர் ஸ்கேன் இருக்குல்ல, அது வித்தின் எ மீட்டர் தான் உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். அதெல்லாம் அது வந்து லைக் அது மாரி நீங்க பே பண்றது சம்திங் இதோ இருக்குங்க. இத பாருங்க. இது மாரி தான். இல்ல டேப் டூ பே அது மாரி சம்திங் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து வித்தின் எ ரேஞ்சுக்குள்ள தான் உங்களால பே பண்ண முடியும். ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ்னா இந்த மாரி சொல்ற மாரி யூசர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. டேப் டு பே வித் யுவர் ஃபோன்ஸ் லைக் Google Pay ஆர் ஷேரிங் ஃபைல்ஸ் பை டேப்பிங் ஃபோன்ஸ். ரேஞ்ச் வந்து வெரி க்ளோஸ்லி வித்தின் இதுக்குள்ள தான் ஃபோன் இருக்கும். இங்கெல்லாம் போய் நின்னு ஃபோன் யூஸ் பண்ணா லைக் அதெல்லாம் பே ஆவாது. அண்ட் தென் வந்து மொபைல் டிவைஸ் கனெக்டிவிட்டீஸ். ஓகே. அதுக்கு முன்னாடி வயர்லெஸ் டிவைஸ் பார்த்தோம். இப்போ மொபைல் டிவைஸ் கனெக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஓகே. அண்ட் தென் ஒய் மொபைல் டிவைஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல்ஸ் கேட்குறாங்க. Mobile devices are phone, tablets, etc. Lets you work, learn, play, and talk anywhere and not just at home or office. You can watch classes and then submit assessment or chat with your friends and even without wireless. Okay, without wires. Many people's like colleges or cafe office Wi-Fi, so you can go online easily அப்படின்றாங்க. And then next வந்து Wi-Fi, wireless internet, most phone connect to wireless Wi-Fi லைக் ஜஸ்ட் லேப்டாப் ஃபோன் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, Wi-Fi ஏன் யூஸ் பண்ணுறாங்க லைக் ஃபோன் மொபைல் டேட்டான்னு சேவ் யுவர் மொபைல் டேட்டா அண்ட் தென் சேவ் யுவர் பேட்டரி யூஸ்லி லெஸ் பவர் தென் மொபைல் டேட்டா. நீங்க வைஃபை யூஸ் பண்ணும்போது லெஸ் பவரா யூஸ் பண்ணணும் கம்பேர் டூ உங்களோட மொபைல் டேட்டான்றாங்க. வைஃபை டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெவர் ஷேர் நெவர் சென்ட் பாஸ்வேர்ட் இன் த பிளைன் டெஸ்க் வித்தவுட் என்கிரிப்ஷன்ஸ். யூசிங் VPN வென் யூ ஆர் சென்டிங் பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ். லைக் வைஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா, லூப் நிறைய இருக்குது. அதுலேயும் வந்து ஃப்ரீ வைஃபை சம்திங் ப்ரைவேட் வைஃபை இருக்கும். ஃப்ரீ வைஃபைஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ மால்வேர் அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதனா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கனெக்ட் பண்ணாலே உங்களோட மீன்ஸ் உங்களோட ஃபோனில் வந்து அது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அது மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அட் ஹோம் யூஸ் VPA2 ஆர் VPA3 என்கிரிப்ஷன் ஆர் சேஃப்டி. இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும் VPA2 ஆர் VPA3. அட் ஹோம்
யூ கேன் யூஸ் WPA2 ஆர் WPA3 என்கிரிப்ஷன் ஃபார் சேஃப்டி. இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் வைஃபைஸ் அண்ட் தென் என்கிரிப்ட்ஸ் டேட்டா ட்ராவல்ஸ் பிட்வீன் டிவைஸ். அதனால இப்போ ஒரு வைஃபை இருக்கு, இங்க ஒரு நெட்வொர்க்ஸ் உங்க ஃபோன் இருக்கு. அப்படி இல்லன்னா வந்து லைக் கிளையன்ட் அண்ட் சர்வர் மீன்ஸ் லைக் இது மாரி இருக்குல்ல. அத நீங்க வந்து உங்க டேட்டா வந்து நீங்க ஆ பாஸ் பண்ணிட்டீங்க. லைக் வந்து சென்டர் ரிசீவர் பண்ணா, இது பிளெயின் டெக்ஸ்ட்கா போகாம இது வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷனா இருக்கும். ஏன்னா, இது நடுவுல வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிருவாங்க. மேன் இன் த மிடில் அட்டாக் யூஸ் பண்ணி அப்டின்றாங்க. டபுள் WPA2 இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2004 இத வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது WPA3 வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2008 வந்து இத வந்து ஆ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆ இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னா, இந்த யூஸ் AES என்கிரிப்ஷன்ஸ் அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் வித்தின் த ஸ்டாண்டர்ட் செக்யூர்ட் ஸ்டில் வைட்லி யூஸ்ட் டுடே வந்து WPA2 வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் வந்து இப்போ மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, WPA3 தான் யூஸ் பண்றாங்க. புரொடெக்ட் அகெயின்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ். நம்ம மோஸ்ட்லி பேசியிருப்போம் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ், கெஸ்ஸிங் ஒரு வைஃபை பாஸ்வேர்ட் ஆர் ரிப்பீட்லி, encryption data even or public Wi-Fi or individual encrypt and then hard to hackers to crack அப்படின்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி WPA3 தான் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லன்னா WPA2 யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்லுலார் டேட்டா. வாட் இஸ் மீன் செல்லுலார் டேட்டான்னு வந்து மொபைல் டேட்டா தான். இஃப் நோ வைஃபை அவைலபிள் யூ கேன் யூஸ் யுவர் ஃபோன் செல்லுலார் டேட்டா 4G or 5G ஆன்லைன். அண்ட் தென் யூசுவலி டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்லி வென் வைஃபை இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து ப்ளூடூத் ஷார்ட்கட் டிஸ்டன்ஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் தென் இயர்ஃபோன்ஸ் ஸ்பீக்கர் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் தென் கீபேட் ஆர் மவுஸ் கார் அண்ட் தென் வந்து சேவ் பேட்டரிஸ் அண்ட் இன் எனி ஈஸி டு யூஸ். லைக் இத ஒரு ஷார்ட் ஃபார்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வைஃபைனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆக்சஸ், ஷார்ட் ப்ரௌசர்ஸ் ஆர் யூடியூப். செல்லுலார் வந்து இன்டர்நெட் பிளஸ் கால்ஸ், டெக்ஸ்ட், லாங் எனிவேர் 4G ஆர் 5G யூசர்ஸ் வென் யூ ஆர் நோ வைஃபை. அது சிக்னல் பொறுத்து தான் இருக்கு. லைக் செல்லுலார். ப்ளூடூத் மீன்ஸ் கனெக்ட் டிவைஸ் நியர்பை வெரி ஷார்ட், அதாவது 10 மீட்டருக்குள்ள தான் இருக்கணும். ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ஸ்பீக்கர், ஸ்மார்ட் வாட்ச் ஆர் ஃபோன் கால் வாட் எவர் யூ கேன் யூஸ். And then finally we came to the answer the questions. 1 2 3 4 5 6 7. There are 7 answers. இத படிச்சு பாருங்க. இத படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நான் இது மேல இருக்க பேஸ் பண்ணி தான் நாங்க இங்க ஆன்சர்லாம் குடுத்துருக்கேன். யாஹ் ஆ நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டுன்ட்டு. யாஹ் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். வாட் டெக்னாலஜி enables a cell phone to be used as a hand-free device? லைக் ப்ளூடூத் தான். ஏன்னா ப்ளூடூத் தான் மோஸ்ட்லி அது யூஸ் பண்றாங்க. செல்ஃபோன்ஸ் லைக் அதே மாரி தான் மத்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. அப்படி நான் வந்து சப்போஸ் என்னென்ன காம்ப்ளிகேட்டடா இருக்கா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதோட ஃபுல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதுல என்ன டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க காய்ஸ். ஏன்னா அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த டாபிக் வந்து எடுத்து திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் காய்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோல நியூ டாபிக் பார்க்குறேன்.